சிஸ்டர், உன் ஊழியம் எழுந்து நிமிர்ந்து நிற்கும். உன் பிள்ளைகள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். உன் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ்வார்கள். உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? நீ நம்புகிற தேவன் சர்வ வல்லவர். கர்த்தரை நம்பி வந்த ஜனம் வெட்கப்படாது. வெட்கப்படாதுன்னா படாது சிஸ்டர், கவலைப்படாதீங்க. ஆண்டவரை நம்பி வந்துட்டீங்கல்ல, ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்கல்ல, இயேசு காப்பாத்துவாருன்னு வந்துட்டீங்கல்ல, ஒரு நாள் கூட உங்களை கைவிட மாட்டார். ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த நான் சொல்றேன், எங்களை அவர் கைவிடல, உங்களையும் கைவிட மாட்டார். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கற்று தருவார். நிச்சயமா தருவார். இன்னும் கொஞ்ச காலத்துல நீங்க பாப்பீங்க பாருங்க, உங்க வாழ்க்கையெல்லாம் மேன்மைப்பட ஆரம்பிக்கும். கைவிட்டு போனதெல்லாம் தானா தேடி உங்க வீட்டை தேடி வரும். கைவிட்டு போன பணம் எல்லாம் தானா நீங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. இழந்த சரீர சுகத்தெல்லாம் திரும்ப நீங்க பெற்றுக் கொள்வீங்க. கர்த்தர் உங்கள் கால்களை மான் கால்களாய் மாற்றி உயர்ந்த ஸ்தலங்களில் உங்களை ஏற பண்ணுவார்.